இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்று வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, வாழ்க்கையில் நிச்சயம் திடீர் திருப்பம் வரும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஒரு திருப்பம் வராதா அப்படின்னு சொல்லி ஒரு வறுமை, ஒரு ஏழ்மை, ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, கடன் பிரச்சனை நிமித்தமான ஒரு சூழ்நிலை, இத்தனை வருஷம் நான் எப்படி என் வாழ்க்கையில நான் வறண்டு போன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இனி வரும் காலங்கள்லயாவது என் வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் வராதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் இன்றைய நாள்ல வரும். இப்போ நம்ம வாழ்க்கையில திடீர் திருப்பம் வரும் வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கும் போது மனசு சோர்வடையும். என்ன காத்திருந்து என்னதுக்கு, இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் இங்க எதிர்பாராத நேரத்துல திடீரென வரும் உங்க வாழ்க்கையில. ஆமீன், ஹல்லேலூயா. இப்படி உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வராதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில அந்த திருப்பம் திடீரென வரும். ஆமீன். இப்போ நம்ம பார்க்கும்போது திருப்பம் வரணும் அப்படின்னா நம்ம மனிதனால நம்ம நினைச்சா வருமா? இல்ல, ஆண்டவர் நினைக்கணும். ஆண்டவர் நினைச்சாரு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரே நாளையில அவரால் திருப்பத்தை கொண்டு வர முடியும். அது எப்படினாலும் இருக்கலாம், ஆனா திருப்பம் வரும். அதுக்கு நம்ம விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் என் வாழ்க்கையில திருப்பத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்படி நம்ம விசுவாசத்தோ இருக்கும் போது, ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையோட இருக்கும்போது நம்ம வாழ்க்கை எந்த சூழ்நிலையா இருக்கலாம், வறண்டு போய் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில வர இருக்கலாம், அவர் நினைச்சாருன்னா கண்டிப்பா திருப்பத்தை கொண்டு வர முடியும். இப்ப நம்ம பைபிள்ல எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆமீன், ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பேரில் நினைச்சிருக்கிற நினைவுகளை என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற திருப்பத்தை உங்கள் நினைவுகளை ஆண்டவர் அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய திடீர் திருப்பத்தை இன்றைய நாளில் தருவார். உங்கள் வாழ்க்கை கெட்டு போகிற வாழ்க்கையாக இல்லை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக, திடீர் திருப்பத்தை காணப்போகிற ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது. ஆமீன், ஹல்லேலூயா. அதே போல தான் அழகான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யோசிப்போட வாழ்க்கையில பாருங்க, தன் சகோதரனுக்கு யாருக்குமே யோசிப்ப பிடிக்காது. அதனால அவங்க என்ன பண்ணினாங்க, அவன் மேல ஒரு கசப்பான ஒரு உணர்வு இருந்ததுனால விட்டு போட்டாங்க. இப்படி விட்டு போட்ட யோசிப்பு சிறையில் அடைக்கப்படுறாரு. அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? ரொம்ப தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைய ஒரே ராத்திரியில திருப்பத்தை கொண்டு வராரு. யோசிப்புக்கு அழகான ஒரு பதவியை கொடுத்து ஆண்டவர் யோசிப்பை உயர்த்துறாரு ஒரே ராத்திரியில. உங்க வாழ்க்கையில எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை,
எல்லாராலும் அவமதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாரும் மதிக்காம ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி மத்தம் தட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா வறண்டு போன ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதம் இல்லாம தரித்திரம் நிறைஞ்ச ஒரு சூழ்நிலையில கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில திருப்பம் வரவே வராது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை வறண்டு போய் தரித்திரம் நிறைஞ்ச வாழ்க்கைய ஆண்டவர் நினைச்சாருன்னா செல்வ செழிப்பான வாழ்க்கையா மாற்ற முடியும் ஒரே ராத்திரியில. ஆமீன், ஹல்லேலூயா. ஆண்டவரை முழுவதுமா நம்பும் போது ஆண்டவர் அதற்குரிய வழிகளை திறந்து அதன் வழியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரு. எதிர்பார்க்காத ஒரு நிலைமையில இருந்தாலும் கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வாரு. யோபுவோட வாழ்க்கையை பாருங்க. யோபுவோட வாழ்க்கையில பிசாசால சோதிக்கப்பட்டு அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்த பின்பும் ஆண்டவர் யோபு மீது உள்ள பற்றுதல் நிமித்தமாகவும் யோபு ஆண்டவர் மீது வச்சிருந்த விசுவாசம், அன்பு, நம்பிக்கையின் நிமித்தமாகவும் ஆசீர்வாதம் மற்ற சூழ்நிலையில இருந்த யோபு, பிசாசினால் சோதிக்கப்பட்ட யோபு, அவர் அடுத்தவங்களுக்காக பிரயர் பண்ணும்போது ஆண்டவர் அவரை 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணும், திடீர் திருப்பம் வேணும்னா நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா மாறணும். நம்ம மட்டும்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில வறண்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பம் நிச்சயமா நிகழும். கலங்காதீங்க. கண்டிப்பா ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சமூகத்துல அடுத்தவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பத்தை ஆண்டவர் தர வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில வறட்சி நிறைந்த வாழ்க்கையில, தரித்திரம் நிறைந்த வாழ்க்கையில, பலமற்ற வாழ்க்கையில, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் வராதா அப்படின்னு சொல்லி வெகு காலமா காத்திருந்து கண்ணீரோட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த காரியத்துல திடீர் திருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்து அவங்க வாழ்க்கைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி அப்பா. அதிசயம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பத்தை தர போறாரு. கண்டிப்பா ஆண்டவரை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஹல்லேலூயா.